வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த வலையொலியில காலேஜ் டிஆர்பி தமிழ் 2026 நேர்முக தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பை பத்தி பார்க்க போறோம். கனவு மெய்ப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும் என்பது பாரதியாரனுடைய வாக்கு. நீங்களும் கல்லூரி உதவி பேராசிரியர் ஆகலாம். நேர்முக தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் 14/7/2026 முதல் துவக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் பயின்றவர்கள் 110 மதிப்பெண்கள் முதல் 128.50 மதிப்பெண்கள் வரை 33 பேர் எடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேர்முக தேர்விற்கான இலவச பயிற்சி மேற்கொள்ள விரும்புவோர் 110 மதிப்பெண்கள் மேல் எடுத்தவர்கள் பங்கேற்கலாம். ஏன்னா 110 மார்க், அதாவது 110 அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவ மதிப்பெண். அதாவது நீங்க கல்லூரியில கெஸ்ட் லெக்சரரா இருந்தா உங்களுடைய கூட்டி, நீங்களே ஒரு கூட்டி ஒரு 130 வரும் சார். இப்ப எனக்கு 90 மார்க் இருக்குது சார், 95 மார்க் நான் வச்சிருக்கேன், பிளஸ் 15 மார்க் வரும் அப்படிங்கிறப்ப 110 வந்துடும் சார். இதுக்கு முன்னாடி தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர், இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர், உதவி ஆணையர் பணிக்கான நேர்முக தேர்வுல பலவை வெற்றி பெற்ற பயிற்சி மையம் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட இப்ப ரீசெண்டா தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் கிட்டத்தட்ட போஸ்டிங்கே மொத்தம் 13. அதுல எங்களுடைய பயிற்சி மையத்துல படிச்சவங்க 8 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது முழுக்க முழுக்க இன்டர்வியூ போஸ்ட். அதாவது இன்டர்வியூல மேக்சிமம் வள்ளுவர் வாசகர் வட்டத்துல பயின்றவங்களுடைய கன்வர்ஷன் 75% மேல இருக்கு. எங்ககிட்ட இன்டர்வியூக்கு வந்தவங்க இப்பதான் முதல்ல காலேஜ் டிஆர்பி நடக்குது சார், நாங்க டிஎன்பிசியில தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர், இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருஷம் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேடு 1 அசிஸ்டன்ட் கமிஷனர். நீங்க எங்க யூடியூப் வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. கிட்டத்தட்ட இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் 1 ஸ்டேட் ஃபர்ஸ்ட், கிரேடு 3 இஓ ஸ்டேட் ஃபர்ஸ்ட், உதவி ஆணையர்ல ஸ்டேட்ல லீடிங் ரேங்க், தமிழ் வளர்ச்சித்துறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட், யூஜிடிஆர்பி ஸ்டேட் ஃபர்ஸ்ட். கிட்டத்தட்ட 5 முறை மாநிலத்துல முதல் மதிப்பெண் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எங்களுடைய பயிற்சி மையத்தை சேர்ந்தவர் எடுத்துள்ளனர் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி குவாலிஃபைட்ல பார்க்கும்போது மேக்சிமம் யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க, பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க, பிஜி அசிஸ்டண்டா போஸ்டிங்ல இருக்கிறவங்க. இப்ப எங்ககிட்ட படிச்சவங்களே கிட்டத்தட்ட 33 பேர் போறாங்கன்னா கிட்டத்தட்ட 15 பேர் 16 பேர் பக்கமா பிஜி அசிஸ்டண்டா இருக்கிறவங்க தான். மற்ற கேடர் அந்த அளவுக்கு இல்லை. இந்த காலேஜில் இருக்கிறவங்கன்னு பார்த்தா நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 110 பிளஸ் 15 மார்க் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் கல்லூரியில ஜிஎல்லா ஒர்க் பண்ணவங்க 110 பிளஸ் 15. அப்ப அவங்க டாப்ல 125 வந்துருவாங்க. ஏன்னா இப்ப கொடுத்த ரிசல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் பண்ணி போடல. அதனால உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது எத்தனை பேருக்கு இதுல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கிட்ட ஒருத்தர் ஜிஎல்லா ஒர்க் பண்றாரு கவர்மெண்ட் காலேஜ்ல,
107.50 எடுத்திருக்காங்க. அவங்க வந்து 15 மார்க் இருக்கு. நீங்க பார்க்கும்போது அவங்க 107.50 தான் தெரியும். இத்தனையும் எஸ்சி கேண்டிடேட்டு பிளஸ் உமாராணியின் பேரு கிட்டத்தட்ட இன்னும் 15 மார்க் இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 122 போயிடும். இது எந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். அது இல்லாம புதுசா ஏகப்பட்ட பேரு ரெஜிஸ்டர் பண்றாங்க, ஐயா இன்டர்வியூக்கு வந்து சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்டர்வியூல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 15 மார்க்கு முக்கியம், அப்படியே ரிசல்ட்டை வந்து திருப்பி போடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் 110 மார்க் வச்சிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இன்னொருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்க, சோமசுந்தரம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரு 110 மார்க், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 மார்க் 12 மார்க்னு வச்சுக்கோங்க, 122 123 மார்க், என்னோட 13 மார்க் லீடிங்ல போயிடுறாரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் 13 மார்க் வச்சிருந்தாருன்னா 113 மார்க் லீடிங். கண்டிப்பா என்னால அவரை அடிக்க முடியாது. நாங்க 2 பேரும் 110 110 இந்த ரிசல்ட்ல பார்க்கும்போது. அதனால தயவு செய்து இந்த 15 மார்க் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கணும். அதனால 110 பிளஸ் எடுத்தவங்க வந்தீங்கன்னா இந்த 15க்கு 15 எப்படி எடுக்கிறது? ஏன்னா எங்களுடைய இன்ஸ்டிடியூட் நீங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் நான் தான் சொல்றேன்னு, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் டிஎன்பிசிக்கு ஃபுல்லா 100% சக்சஸ்ஃபுல், 100% ரிசல்ட் ஓரியன்டா கொடுத்துருக்கோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே டிஸ்கிரிப்ஷன்ல 2-3 வீடியோ போடுறேன், ஏன்னா இன்ஸ்டியூட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி பிஜி அசிஸ்டண்டா இருக்கிறவங்க இந்த செட்டில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி, கமலி, குழந்தை தெரசால், அம்சா, எனக்கு பர்சனலா தெரிஞ்சவங்க, எங்க இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க, இவங்க எல்லாமே வந்து இந்த வருஷம் பிஜில செலக்ட் ஆனவங்க எல்லாமே இதுல வந்து நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லிக்கிறேன். பாருங்க, 14/7/2026 வாரத்துல 3 நாள் நைட்டு வந்து 7லிருந்து 8:30 வரைக்கும் நீங்க கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய நேம், உங்களுடைய மதிப்பெண் என்ன, கம்யூனிட்டி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது 9025420905 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. காலேஜ் டிஆர்பி சக்சஸ் குரூப் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு நாம நேர்முக தேர்விற்கான பயிற்சி கிட்டத்தட்ட 10 யூனிட் இருக்கு பாத்தீங்களா. இப்ப காலேஜ் டிஆர்பி சிலபஸ் வச்சு எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நான் ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கேன் சார், இன்டர்வியூல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்ட்டு, அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. நன்றி, வணக்கம். எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.